கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 10:1, 2 கொரிந்தியன்ஸ் 10:1. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்போ இந்த 2 கொரிந்தியர் நிருபத்தை பார்க்கும்போது முதல் 9 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய தொனியும் இந்த 10வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரத்தில் இருக்கிற தொனியையும் பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றது உண்டுன்னா, இது வேற ஒரு கடிதத்தில் எழுதப்பட்டது, இல்லை இது பின்னாடி எழுதப்பட்டது, இல்லை வேறொருத்தரால் எழுதப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய நிறைய குழப்பங்களை சொல்லுவாங்க. ஆனால் இது எதற்குமே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் அவருடைய இந்த கடிதத்தினுடைய ஒரு நடைமுறை அப்படியே மாறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் கண்டித்து பேசினவர் இப்போ அவர்களுக்கு தான் எப்படி வாழ்ந்தோம் என்பதை சொல்றாரு. ஸோ அதனால இங்கே ஒரு பெரிய மாறுதல், அதாவது இதுவரை நம்ம இந்த கடிதத்தில் பார்த்ததோ இனி நம்ம பார்க்க போகிறதோ ஒரு பெரிய மாறுதல் இருக்கிறதுனால இந்த குழப்பம். ஆனால் சரித்திர பிரகாரமாகவோ இல்லை இந்த கடிதத்தில் எழுதப்பட்டதன் மூலமாகவோ எந்த ஒரு மாறுதலும் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால இது ஒன்றாக எழுதப்பட்ட கடிதம் தான். சரியா? இப்போ இங்கே எழுதும்போது என்ன எழுதுறாரு, உங்கள் முன்னாடி நான் எவ்வளவு தாழ்மையாகவும் சாந்தமாகவும் தயவாகவும் நடந்து கொண்டேன். நீங்கள் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லும்போது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. என்ன, நான் சபைக்கே என்ன சொல்கிறேன், உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று. அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து. எப்படி ஒரு தாய், பால் கொடுக்கிற தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை பார்த்து கொள்வாரோ அதே போல தான் நாங்கள் இருந்தோம். அதே மாதிரி 11வது வசனத்தில் 1 தெசலோனிக்கேயர் 2:11 சொல்லும், மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமை பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் எச்சரிப்பும் ஆறுதலும் சொன்னோம். அப்போ என்ன, நான் உங்ககிட்ட சாந்தமாகவும் தயவாயும் நடந்து கொண்டேன். காரணம் என்ன, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்டேன். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதனால நான் உங்ககிட்ட இருக்கும்போது சாந்தமாக நடந்து கொண்டேன். ஆனால் தூரத்தில் இருக்கும்போது உங்களை கண்டித்து கடிதம் எழுதுறேன். காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள உள்ள ஒரு பாவம் கொஞ்சம் புளிச்ச மாவு மொத்த மாவை புளிக்க வச்சிரும். அதனால அதை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை கண்டித்து எழுதுறேன். அதை நீங்கள் கேட்டு நீங்கள் மாறிட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு எழுதுகிற காரியம் என்னன்னா, உங்ககிட்ட சாந்தமாகவும் தயையாயும் நான் உங்களுக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவது போல புத்தி சொல்லுகிறேன். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு ஊழியக்காரனுக்கு தேவையான 2 விதமான குணத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதாவது இதற்கு முன்பாக நம்ம வாசிக்கும் போது எப்படி ஒரு சபையில் பாவம் பண்ணுறவனை நீங்கள் தள்ளி வைங்க, அவனை உள்ளே விடாதீங்க, அவன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவன் மனம் திரும்பின உடனே அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவனுக்கு கொடுத்த தண்டனை போதும் அப்படிங்கிறது சொல்லி அவனை ஒரு ஐக்கியத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அது ஒரு கண்டிப்பான பாவத்தை குறித்து நம்ம பாவத்துக்கு எப்படி விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்டிப்பு, ஒரு எச்சரிப்பு, ஒரு கடிந்து கொள்ளுதல். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் என்ன, ஒரு மனத்தாழ்மையா, ஒரு சாந்தமா, தயவா, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல புத்தி சொல்லக்கூடியது. அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி இரண்டையும் சரியான முறையில் ஒரு சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதாவது பேலன்சிங் போத். எப்படி நம்ம எங்கே எச்சரிக்கணுமோ அங்கே எச்சரிக்கிறோம், எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கணும், எங்கே அன்பு செலுத்தணுமோ அங்கே அன்பு செலுத்தணும், எங்கே சாந்தத்தை உபயோகப்படுத்தணுமோ அங்கே சாந்தத்தை உபயோகப்படுத்தணும், எங்கே தயவு காட்டணுமோ அங்கே தயவு காட்டணும். அப்போ எங்கே தாழ்மையாக இருக்கணுமோ அங்கே தாழ்மையாக இருக்கணும், எங்கே அதிகாரம் செலுத்தி கடிந்து கொள்ள வேண்டுமோ அதையும் செய்யணும். இது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட பார்க்கிறோம். அதையே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கிட்ட பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதையும் கடைப்பிடிக்க வேண்டும்.
எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கணும், எங்கே அன்பு காட்டணுமோ அங்கே அன்பு காட்டணும். இந்த ரெண்டும் இல்லாமல் ஒன்றை மட்டும் காட்டிக்கொண்டே இருந்தோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், ஒரு அன்பேலன்ஸ்டாக மாறிடுவோம். அப்போ ஒரு சமநிலை ஊழியனாக நம்ம எல்லாருமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் ஊழியர் தான். அப்போ நம்ம இந்த சமநிலையை கடைபிடிக்கும் போது நம்மளுடைய ஊழியம் சரியான முறையில் இருக்கும். அப்போ நம்ம இதை கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட பார்க்குறோம். எங்கே கடிந்து கொள்ளக்கூடணுமோ அங்கே கடிந்து கொள்கிறாங்க, எங்கே அன்பு செலுத்தணுமோ அங்கே அன்பு செலுத்துகிறாங்க, எங்கே தாழ்ந்து போகணுமோ அங்கே தாழ்ந்து போகிறாங்க, எங்கே எச்சரிக்க வேண்டுமோ அங்கே எச்சரிக்கிறாங்க. இப்படி ஒரு சரியான சமநிலையில் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு நல்ல தேவ ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.